நல்லா இருந்தது. ஓவரால் நல்லா இருந்தது. பார்க்குற மாதிரி இருந்தது. கான்செப்ட் சிங்கிள் பேரண்டிங், அதோட அக்செப்டன்ஸ் அண்ட் அது இல்லாமல் வந்துட்டு இப்போது மாறி வர ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி சில எல்லாம் அக்செப்ட் பண்ணுறது. மோஸ்ட்லி சிங்கிள் பேரண்டிங் மாதிரி இருக்குது. தமிழில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு ஃபீல் குட் மூவி. ஒரு வெட்டு குத்து கொலைன்னு தமிழ் சினிமா தவிச்சிக்கிட்டு இருக்கும்போது ஏஆர் மியூசிக்கோட ஃபீல் குட் மூவி அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு, நல்லாவும் இருந்துச்சு. ரவி மோகன், நித்யா மேனன் 2 பேருமே செம்மையாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அவங்களோட கெமிஸ்ட்ரியும் நல்லா ஒர்க் அவுட் ஆகிருந்துச்சு. ஃபியூச்சரிஸ்டிக் சினிமான்னு சொல்லுவாங்க, அதாவது கம்மிங் ஆஃப் ஏஜ் அப்படின்ட்டு. எதிர்காலத்தில் நடக்க போகிற விஷயங்களை வந்து இப்போயே டாக்குமெண்ட் பண்ணி வைக்கிறது. ஒரு ஸ்பெர்ம் டொனேஷன், கே மேரேஜ், அதுக்கப்புறம் டெஸ்ட் டியூப் பேபி, இதை பற்றியெல்லாம் பேசுகிறதுக்கே சமூகத்தில் ஒரு கூச்சம் இருக்கும்போது அதை வந்து அவ்வளோ போல்டாக பேசியிருக்காங்க, எடுத்திருக்காங்க. அதுக்கே இயக்குனரை பாராட்டணும். படம் அதான் சொல்கிறல, படம் காதலிக்க நேரமில்லை, படம் பார்க்க ஆள் இல்லை. ஆடியன்ஸ் அவ்வளோதான், ஒரு 10-30 பேர் தான், வேறு என்ன. அது ஒரு படம். இது இப்போ இருக்கிற ஜெனரேஷனில் போய் இப்படிலாம் சொல்லலாமா? இந்த இதில் என்னமோ கருத்தரித்தல் வந்து ஏன்னா ஆண் துணை இல்லாமல் குழந்தை பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. இது ஒரு இப்போ இருக்கிற பசங்களுக்கு இது வந்து அது சரியாக வராது. படம் அவங்க பாவம் ஆக்டர், அவங்க ஆக்ஷனாக கதை பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான், வேறு என்ன. அதில் அவர் நடிப்பு நல்லா பண்ணியிருக்காரு பாவம். அது அவர் கடைசியாக அவரை பார்த்துட்டு அந்த மியூசிக் கேட்ட பின்னாடி தான் கொஞ்சம் எனர்ஜியோடு போகிறோம். ஏங்க அதான் படம் இன்னும் காதலிக்க நேரம் இல்லை, படமாக காலையில் இருக்கிறீங்க, அவருக்கு படமாக கிளம்ப மாட்டேன். இது காதலிக்க நேரம் படம் பார்த்துட்டு வரேன். படம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 5 நிமிஷத்துல அவங்க கதையை சொல்லிட்டாங்க. ஓப்பனிங் ஃபஸ்ட்டு சீன் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்து ஸ்பெர்ம் டோனர் மூலிமா ப்ரெக்னென்ட் ஆகிறாங்க. சம்மந்தம் இல்லாத ஒரு ஆள் வந்து செகண்ட் சீனு ஜெயம் ரவி வந்து ஸ்பெர்ம் டோனர் போய் டொனேட் பண்ணுறாரு. இதுக்கப்புறம் என்ன கதைன்னு சொல்லிட்டு ஊருக்கே தெரியும். ஸோ 5 நிமிஷத்துக்கு நீங்கள் கதை சொன்னீங்கன்னா நாங்கள் எதுக்கு வந்து படத்தை பார்க்கணும்? ஃபஸ்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆவரேஜாக இருக்குது. செகண்ட் ஹாஃப்லாம் பயங்கர லாகாக இருக்குது. செகண்ட் ஹாஃப்லாம் ஒரு ஃபுட்பால் சீக்வன்ஸ் வரும். அது கதைக்கு ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் சொல்லிட்டு முடிச்சிடலாம். அதை வந்து ஒரு ஃபுட்பால் கதைனா நீங்கள் லென்த்தாக காமிக்கலாம், அதை ரொம்ப லென்த்தாக காமிச்சிட்டு அதே மாதிரி ஜெயம் ரவியோட எக்ஸ் லவர் வந்து செகண்ட் ஹாஃபில் வராங்க. அட்லீஸ்ட் கிளாமர் யூஸ் பண்ணிக்கலாம், அதுவும் யூஸ் பண்ணல. சும்மா வந்து 10-15 நிமிஷம் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் வந்து சாப்பிட்டுட்டு போனாங்க. ஸோ செகண்ட் ஹாஃபு லேகாக இருக்குது. ஓவராலாக வந்து இப்போ ஓப்பனிங்கில் நீங்கள் கதை சொன்னதுனால படத்தை உட்காந்து பார்க்க முடியல. படம் டெக்னிக்கலாக வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஏஆர் ரஹ்மான் மியூசிக் ரொம்ப அருமையாக இருக்குது. சினிமாட்டோகிராஃபி நல்லா இருக்குது. எல்லா ஆக்டர்ஸும் ரொம்பவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அந்த சைடு எல்லாமே இந்த படத்தில் சூப்பராக இருக்குது. பட் கதையை நீங்கள் ஃபஸ்ட்டே சொன்னதுனால படம் வந்து சுத்தமாக பார்க்க முடியல. காதலிக்க நேரம் இல்லை, மக்களுக்கு பார்க்க நேரம் இல்லை. படம் ஓகே, ஒரு ஆள் வந்து படம் சுமாராக தான் இருக்குது. அந்த அளவுக்கு கதை சூஸ் பண்ணி எடுக்கணும். இன்னும் எதிர்பார்த்த அளவுக்கு எதுவுமே இல்லை. மியூசிக் ஒன்றும் நல்லா இருக்குது. கான்செப்ட் ஜெயம் ரவி குழந்தை வேணாம்னு சொல்கிறாரு, நித்யா மேனன் வேணும்னு சொல்கிறாங்க. மற்றபடி இவ்வளோ தான் கதை. 2 பேரும் வேறு வேறு பேர். லாஸ்ட் வரையும் போர் தான் அடிக்குது. ஒன்று ஒரு ஆள் பார்க்கலாம் ஜி, ஒன் டைம் பார்க்கலாம், ஏஆர் மியூசிக்காக பார்க்கலாம், மற்றபடி எதுவும் இல்லை. படம் கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருந்துச்சு ப்ரோ. ஸ்டோரி வந்து ஒன்றும் புதுசு இல்லை, எல்லாமே வந்து முன்னாடி வந்த படங்களில் வந்தது தான். இதில் இன்ட்ரெஸ்டிங்கான்னு பார்த்தா எதுவும் புதுசாக பண்ணலை, அதுதான் இதில் மெயின் ட்ராபேக்கு. டைலாக் வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக தான் எழுதியிருக்காங்க எல்லாமே. ஆக்டிங் ஸ்கோப்பும் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. மெயினாக வந்து அந்த லவ் ட்ராமா ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. பட் அது வந்து இன்னும் நெக்ஸ்ட் லெவலுக்கு ரைட்டிங்கில் எதாவது இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம். ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக தான் இருந்துச்சு. இல்லை, ரொம்ப ஹைஃபை கிளாஸாக காமிச்சிருக்காங்க எல்லாரையும். அது வந்து நார்மல் எல்லாருக்கும் ரிலேட்டபுளாக இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்காது. அதனால் கொஞ்சம் அன்ரிலேட்டடாக தான் போச்சு. பட் அதுவுமே கூட அந்த ஸ்டோரி அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இல்லைன்றனால வாட்ச் பண்ணுறதுக்கு எதுவும் இல்லை இதில். அதான் மெயின் சார். படம் ஒன் டைம் வாட்சபிளுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஏஆர் மியூசிக் வந்து ப்ளஸ் பாயிண்ட்டு. ஸோ நித்யா மேனன் சூப்பர் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. வழக்கம் போல் ஜெயம் ரவி நல்லாவே பண்ணியிருக்காரு. ஸோ மாடர்ன் கல்ச்சர் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது அக்செப்ட் பண்ண முடியுமான்னு தெரில. பட் நியூ அட்டெம்ப்ட். விறுவிறுப்பாக போதான்னு சொல்ல முடியாது. ஸ்டோரி கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தாலும் வாட்சபிளாக இருக்குது. ஸோ போர் அடிக்கலை. ஆமாம், ஜெயம் ரவின்னு சொல்லக்கூடாது, ரவி மோகன் சொல்லணும்னு சொல்லுங்கள். நித்யா மேனன் நம்ம ஆல்ரெடி நிறையா பெர்ஃபார்மராக நம்ம பார்த்துருக்கோம். இந்த படத்தில் சொல்லவே தேவையில்லை, ஒரு டிஃப்ரெண்ட் அட்டெம்ப்டாக இருக்குது. ஸோ வினயோட ரோல் வந்து கொஞ்சம் சர்ப்ரைசிங்காக இருக்குது. அவர் இதை ஏன் எப்படி அக்செப்ட் பண்ணாருன்னே தெரில. ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரியும், அவர் வந்து இந்த ரோலுக்கு அக்செப்ட் பண்ணுவாரான்னு சொல்ல முடியாது. நம்ம வினய் வந்து 90ஸ்லாம் பயங்கரமாக பார்த்துருக்கோம். பட் இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ரோல் பண்ணியிருக்காரு. ஓவரால் ஒன் டைம் வாட்சபிள் தான். ஏஆர் ரஹ்மான் மியூசிக் ரொம்பவே சூப்பராக இருக்குது, ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு. டெக்னிக்கலாக தான் இந்த படத்தில் வந்து பாசிட்டிவ்ஸ்னால் டெக்னிக்கலாக தான் பாசிட்டிவ்ஸ் இருக்குது.
ரவி மோகன் நல்லா பண்ணியிருக்காரு. அவருக்கு எப்போவுமே டீசெண்டாக கொடுக்குற வழக்கம் இருக்குது. இதுவும் நல்லா டீசெண்டாக கொடுத்துருக்காரு. அண்ட் நித்யா மோகனும் வந்துட்டு ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. போர் அடிக்காமல் போகுது, அப்பப்போ காமெடியாக இருக்குது. அண்ட் வந்துட்டு ஓவராலாக சிங்கிள் பேரண்டிங் அது வந்துட்டு எப்படி சொல்லணுமோ அதுக்கேற்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக ரொம்ப நல்லா இருக்குது. மியூசிக் நல்லா இருக்குது. அண்ட் வந்துட்டு அந்த சிக்னேச்சர் மியூசிக் நல்லா இருக்குது. என்னை இழுக்கிறது நல்லா இருக்குது. அண்ட் அது இல்லாமல் 1 or 2 சாங்ஸ் நல்லா இருக்குது, கேட்கும்படியாக இருக்குது. நல்லா பார்க்கலாம். ரவி மோகன் நித்யா மேனன் 2 பேருமே சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அவங்களோட கெமிஸ்ட்ரியும் நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. நித்யா மேனனுக்கு இன்னுமே அதிகமான பெர்ஃபார்மன்ஸ்க்கான ஸ்கோப் இருந்துச்சு. அவங்க நல்லாவே பண்ணியிருக்காங்க. போர்லாம் எங்கேயுமே அடிக்கலை. படத்தில் சேசிங் அடிதடிலாம் இருக்காது, அதனால படம் வந்து ஸ்லோவாக தான் போகும். பட் எங்கேஜிங்காக இருந்துச்சு, எங்கேயும் போர்லாம் அடிக்கலை. ஃபேமிலியோட தாராளமாக தேட்டரில் பார்க்கலாம். குறைகள் எனக்கு எதுவும் இல்லை, செமையாக இருந்துச்சு. அந்த ஃபீல் குட்டை வந்து அவரோட மியூசிக் வந்து என்ஹான்ஸ் பண்ணியிருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. பட் அதான் அந்த ரைட்டிங் வந்து யாருக்கும் பெருசாக இது பண்ணல. டைலாக் வந்து ரொம்ப எமோஷ்னலாக சொல்கிற கன்வே பண்ணுற மாதிரிலாம் எதுவும் இல்லை. ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக தான் இருந்தது அந்த மாதிரி. அவங்களும் நல்லா பண்ணியிருந்தாங்க. பட் எல்லாம் அந்த ஸ்டார்டிங் 1 hour காட்டுறாங்க எல்லாம். அதுக்கப்புறம் வந்து மெயின் ஜெயம் ரவியும் நித்யா மேனன் தான் ஃபுல்லாக. மியூசிக் நல்லாவே பண்ணியிருந்தாங்க, அது நல்லா தான் இருந்துச்சு. மேபி ஒன் டைம் வாட்ச் பண்ணுவோம்.